சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. நாளுக்கு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சக்கால்த்தியா சண்டை பெருசா போயிட்டே இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்வதி பக்கம் நிக்கிறதா, இல்ல அரோரா பக்கம் போறதா அப்படின்னு சொல்லி சன்றா நின்னுட்டு இருக்காப்ல கமருதீன். ஒரு கட்டத்தில முடிவு எடுத்து சரி ஓகே, பார்வதி கிட்ட கொஞ்ச நேரமும், அரோரா கிட்ட கொஞ்ச நேரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாப்ல. சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது காதலுக்காக சண்டை பிடிச்சிட்டு இருக்க பார பார்த்து, நீ ஒரு ஆன்டி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வேற கலாய்க்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு பக்கம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா ஒரு காதல் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் செம்ம கிரிஞ்சா ஒரு காதல் போயிட்டுருக்கு. நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே பத்தியும், வியானா பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த சீசன பொறுத்தவரையிலும் ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பைத்தியங்களையும் தூக்கிட்டு போய் இந்த சீசனுக்குள்ள தான் போட்டிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. சரி இந்த பைத்தியங்கள வச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஸ்கூல் டாஸ்க் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் டாஸ்க்க குடுத்தா, எவ்வளோ தூரம் பைத்தியத்த விட எவ்வளோ மோசமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க எபிசோட் பார்த்ததெல்லாம் எங்கெங்கேயோ கட் பண்ணி அப்படியே கோத்து வச்சிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா லைவ் பார்க்கக்கூடிய எங்களுடைய நிலைமைலாம் யோசிச்சு பாருங்க. கிரிஞ்சுன்னா கிரிஞ்சு அப்படி ஒரு கிரிஞ்சு. ஆனா ஒரு சிலர் மட்டும் அந்த டாஸ்க்குக்காக ஒரு கேரக்டரைசேஷனை உருவாக்கி, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதி, டெஃபினேஷன் எழுதி, இப்படி தான் இந்த கேரக்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த ஆக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியே தீரணும். ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு கேரக்டரை எடுத்து அது அழகாக ரோல் ப்ளே பண்ணாப்புல. ஸோ எபிசோட்லேயே நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் விக்கல்ஸ் விக்ரமுடைய எஃபர்ட் என்ன அப்படின்றத. அதே போல் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாப்புல. ஸோ அதனால் அவங்களும் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை அவர்கள் திக்கி திக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது அவருடைய கேரக்டருக்குள்ளார அவரே ஆட் ஆன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எவ்வளோ தூரம் அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரமாக அழகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எஃபர்ட் போட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் எப்பயுமே டீச்சர்ஸ் வந்தால் கத்திக்கிட்டே இருக்கணும், கலாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், கேவலமாக பேசணும், இல்லை பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி மட்டும் இருந்து அதுதான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய தற்குறிகளும் உள்ளர இருக்குது அப்படின்றத மட்டும் தான் சொல்ல வரேன். ஸோ ரொம்ப அதிகமாக பேசிட்டேன் இன்ட்ரொடக்ஷன்லே. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோடோட ஓப்பனிங்லேயே நேற்றுக்கு நைட்டை காட்டுறாங்க. ஸோ அதில் நம்ம பார்வதி அவர்களும் அப்புறம் கமருதீன் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி யார்கிட்டா நான் பேசிட்டு இருக்க போகிறேன் சொல்லு பார்க்கலாம். ஒன்று உன் கூட பேசுவேன், இல்லைன்னா திவாகர் கிட்ட பேசுவேன். உங்ககிட்ட மட்டும்தான் நான் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு இந்த மாதிரிலாம் சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்காத, வேறு மாதிரி நடந்துக்கோ, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரோராவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா கிட்ட பார்வதி அவர்கள் சொன்னதை அப்படியே போய் நான் சொல்கிறேன், அவகிட்ட நான் சொல்லி புரிய வச்சு மாற்றிக்க சொல்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு நம்மளுடைய கமருதீன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவள் அப்படி தான் பண்ணுறாடா, சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அவள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. நாளைக்கே நீ என்ன பண்ணுவேன், என்கிட்ட சண்டை போடுவேன், சண்டை போட்டு எங்கே போவேன், அரோரா கிட்ட போகுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், என் முன்னாடியே நின்று அவளை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது சரி அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கிட்ட பார்வதி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரம்யா அவர்கள் உள்ளர வராங்க. உள்ளர இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுற மாதிரி சில விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வீடியோவெல்லாம் பார்த்தியா, எப்படி பாராட்டினாங்களா இல்லை கழுவி கழுவி ஊற்றுனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பாக கண்டபடி திட்டிருப்பாங்கன்னு தெரியும். அதுவும் குறிப்பாக இவனோட விஷயத்துக்காக தான் திட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வேற கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பார்வதி அவர்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கமருதீன் கிட்ட சொன்னாங்க. நீ என்ன வேணா முடிவெடு, ஓகே, அவ என் முன்னாடி கன்றாவிய சில விஷயத்தை பண்ணுறா. ஸோ அந்த சில விஷயத்தை பண்ண வேணான்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க கமருதீன் கிட்ட நம்மளுடைய அரோராவை பற்றி. ஆனால் கமருதீனும் போய் அரோரா கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை கமருதீன், நீ பார்வுடைய பிரச்சனையே வேண்டவே வேண்டாம், நான் தயவு செய்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி நின்றுகிற, ஓகே, உனக்கு அவள் மேலே விருப்பம் இருக்குது, நீ இஷ்டப்படுற அப்படின்னா கண்டிப்பாக அவள் கூட டுகெதராக இரு, ஓகே, ஆனால் என்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணாத, அவளுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, அவளுக்கு எனக்கு சரி வராது, தயவு செய்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட யாராவது பழகினாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட பழக மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கீப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு ஹவுஸ்மேட்ஸாக நான் என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த சில விஷயத்தை மட்டும் தான் நான் பேசுவேன். ஸோ நான் முன்ன மாதிரி க்ளோஸாக இருந்தாலும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சிங்லர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்வதியும் கமருதீனும் மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில எத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த பொண்ணுகிட்ட ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கூட வந்து வச்சுக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து இருந்தோம். ஆனாலும் நான் வேற மாரி ஒரு ஆட்டத்த வந்து ஆடினேன். அவங்க கத்தும்போது நம்ம சைலண்ட் ஆனோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பெருசா வந்து தெரியும் அப்படின்றதுனால, நான் அமைதியா ஆயிட்டேன். அந்த பொண்ண கத்த விட்டுட்டேன். இப்ப அந்த பொண்ணு அப்படி ஆயிடுச்சு. ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அவங்கள எதுக்கல அப்படின்னா, அவங்களுடைய கூட்டத்துக்கு போய் நம்ம வந்து சேர்ந்துரணும். ஸோ, அப்படி நம்ம சேரும்போது அவங்க நம்மள வந்து எதுக்க மாட்டாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ தோள் மேல கை போட்டு, "என்ன திவ்யா? என்ன சொல்ல வர?" அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "பண்ணி விட்டேன்டா கமருதீனே" அப்படின்னு சொல்லி பெருமையா பார்வதி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட கமருதீன் வந்து என்ன பேசினாலும் சரி, நான் உன்ன விட்டுக் குடுக்க மாட்டேன். உன்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அங்க ஒரு ஹக் பண்ணிருவாப்ல. அப்படியே வந்து இந்த பக்கம் அரோரா கிட்ட பேசும்போதும், இதே மாதிரி வந்து சில ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டெயின் பண்ணுவல்ல, வெளிய போய் வேற மாதிரி ஆயிடாத அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு, அவங்களே ஒரு ஹக் பண்றாருப்ல. ஸோ அதுதான் பயங்கரமான ஒரு ஹைலைட்டா வந்து இருந்துட்டுருக்கு. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள என்ன போயிட்டுருக்கு, இவங்க 3 பேருக்குள்ள என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கிளியரா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரிய வைக்கும். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து வரும். அந்த இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டரா நான் வந்து சொல்றேன். ஸோ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் லாஸ்ட் வீக்ல வந்து பயங்கரமான ஃபீட்பேக் எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாம வீடியோவெல்லாம் வந்து பேசினதுக்கு அப்புறம் ரம்யாவுடைய கேம்ல சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்றாங்க. யாருகிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ வந்துச்சு. ஸோ அதனால காலையிலிருந்தே உங்ககிட்டயும் கனியக்கா கிட்ட இருந்தெல்லாம் நான் கொஞ்சம் விலகிட்டே வந்து இருந்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நான் அப்படி தான் இருக்க போறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லாம இருந்துட்டேன். இப்போ நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாரி ஓப்பனா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா வந்து சொல்றாங்க. ஸோ அந்த நேரத்தில கனி அவர்களும் வராங்க. பட் அதுக்கு சபரிநாதன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல உள்ள இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ க்ளோஸா இருக்கிற மாரி தெரியுது. வெளிய இருக்கிறவங்களுக்கும் அந்த மாரி தான் தெரியுது அப்படின்னா, நம்ம விலகி விளையாடுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ விலகி விளையாடுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே விளையாடலாம் அப்படின்ற மாரி சபரிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யாவுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் வந்து குடுத்துட்டு அடுத்த நாள் காலையில இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்கு. கமருதீன் மற்றும் பார்வதி. ஸோ இவங்க மறுபடியும் அதே விஷயத்த தான் மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா இவங்களுக்குள்ள லவ் இருக்கா? இல்லையா? இவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண போறாங்களா? இல்லையா? அதுக்கு தடையா இருக்கிறது அரோரா சிங்க்லரா? இல்ல அரோரா சிங்க்லர் கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றதுக்கு பார்வதி அவர்கள் தடையா இருக்காங்களா? அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. பட் கமருதீன் வந்து கிளியரா வந்து இருக்காரு. அரோரா கிட்ட நான் ஃப்ரெண்டா தான் வந்து பழகுறேன். பட் பார்வதி கிட்ட அப்படி கிடையாது. ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து சொல்றாரு, "உன்னோட ப்ளேவும் என்னுடைய ப்ளேவும் ரொம்ப கோஇன்சிடென்ட்டா வந்து நடக்கிற மாரி வந்து இருக்கு. ஸோ என்னுடைய கேம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுற மாரி வந்து இருக்கு. நான் வந்து இங்க ஒரு மாதிரி வந்து ரேஷன் கார்டு வாங்குறதுக்கெல்லாம் வரல. ஆல்ரெடி இன்னும் 50 நாள்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 50 நாள் மட்டும் நம்ம கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவா இருந்தாலும் வெளிய போய் பேசிக்கலாம்." அப்படிங்கிற மாரி கமருதீன் வந்து சொல்றாப்ல. அதுக்கு பார்வதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அவள நான் ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கேன். உன்ன இந்த இடத்துல வந்து வச்சிருக்கேன். ஸோ 2 பேரும் வந்து கிளாஷ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ 2 பேருக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. நான் அத வந்து ஏத்துக்கிறேன். பட் நீங்க வந்து வீக்கரா வந்து காமிச்சுக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதையே வச்சு குத்துன்னு வந்து குத்துவாங்க. ஸோ அத மட்டும் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான ஒரு அட்வைஸை வந்து கமருதீன் அவர்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அமித், கானா வினோத் மற்றும் பாரு இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கமருதீன் வந்து வேணவே வேண்டாம், முடியவே முடியாது. அடுத்த 50 நாட்களுக்கு நம்ம எதுவுமே பெருசா வந்து பேசிக்க வேண்டாம், எதுவுமே செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு வந்து போயிட்டாப்ல. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமித் அவர்கள் வந்து ஓப்பன் அப் பண்றாங்க. ஆக்சுவலா கமருதீன் அவர்களுக்கு அப்பா, அம்மா இல்லாததுனால, ஸோ 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஒரு பக்கம் காதலி, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ 2 பேருமே விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ அதனால நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா வந்து நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அமித் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் ஆல்ரெடி விலகிட்டேனே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து பேசிட்டு போனாப்ல. ஸோ அவன் என்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஸோ இது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அவன் என்னால அஃபெக்ட் ஆகுறத என்னால வந்து ஏத்துக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து விலகிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமித் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீங்க என்ன யோசிக்கிறதா இருந்தாலும், என்ன செய்யறதா இருந்தாலும் இம்மீடியட்டா அவங்ககிட்ட வந்து சொல்லிடுங்க. நாள் கடந்துட்டே வந்து இருந்தீங்க அப்படின்னா, அவனுடைய கேம் பிளே வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். அப்புறம் இங்கேயா, அங்கேயா இதே மாதிரி அவன் ஓடி திரிய ஆரம்பிச்சுருவான். ஸோ அதனால உடனே சொல்லிடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணா நான் கிளாரிஃபை வந்து குடுத்துட்டேன். அவனும் வந்து சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விலகிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன்." அப்படிங்கிற மாரி பார்வதி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பார்ப்போம். விலகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த சீன்லேயே கமருதீன் அவர்களும், பார்வதி அவர்களும் ரொம்ப கொஞ்சல்ல வந்து இருக்காங்க. குறிப்பா கமருதீன் அவர்கள் அந்த ஸ்கூலோட டாஸ்க் வந்து வரும் இல்லையா? அந்த டாஸ்க்குக்கு பயங்கரமா பியர்டெல்லாம் வந்து எடுத்துட்டு,
பயங்கரமா சின்ன பையன் மாரி வந்து இருந்திருப்பாப்ல. ஸோ அத பார்த்த உடனே பார்வதிக்கு வந்து ஒரே புல்லரிக்கும். "ஓ மை காட்!" அப்படின்னு சொல்லி போய் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. "என்னடா இப்படி ஆயிட்ட?" அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பயங்கரமா கொஞ்சிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் விலகுறது அப்படின்றது. சரி பார்வதி தான் விலகிறேன், விலகிறேன்னு சொல்லி இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அரோராவும் விலகிறேன், விலகிறேன் என்னை விட்டு போயிடு. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் நார்மலா தான் இதுக்கப்புறம் பேச போறேன். ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, கடைசியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், அரோரா, கமருதீன் மற்றும் வியானா. ஓகே. ஸோ அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எங்க வீட்ல எங்க அம்மா வந்து பயங்கரமா திட்டுறாங்க. சுபி கூடலாம் சேர்ந்து படிச்சா தான் நல்லா படிக்கவும் போல. அதனால வந்து நான் இதுக்கப்புறம் சுபி கூடவே வந்து சேர்ந்து படிக்க போறேன். ஆனாலும் உங்க கூட எல்லாம் கம்பைன்ட் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து பண்ணணும். உங்க கூட இருந்தா தான் செம்ம ஜாலியா வந்து இருக்கு." அப்படிங்கிற மாரி அரோரா சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே 2 விஷயம் கிடைக்காது. ஒண்ணு வேணும்னா, ஒண்ணு நம்ம இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லும்போது, அதுக்கு உடனே அரோரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் கமருதீனுக்கே சொன்ன மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, அதுக்கு கமருதீன் என்ன ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "2 வச்சு மெயின்டெயின் பண்றதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் மச்சான்" அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ இப்போ அரோராவும் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விலகி போயிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து கமருதீனுக்கும் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றது. கமருதீன் வந்து 2 வச்சு ஒரேடியா மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, "டேய் நீங்கலாம் என்ன பிரின்சிபாலா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தா ஸ்கூல் டாஸ்க் உடைய அசெம்பிளி வந்து ஆரம்பிச்சிருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால ஒன் பை ஒன்னா சத்தியமா சொல்லவே முடியாது. ஏன்னா இஷ்டத்துக்கு எல்லாருமே பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க. எதையுமே ஒரு ரூட் எடுத்து போய், ஓகே இது இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு சண்டை நடந்துச்சு. இது இவங்க கிட்ட இந்த விஷயத்த வந்து பேசினாங்க. இவங்க அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இவங்க அடிக்க பாய்ஞ்சாங்க. இவங்க இவங்க கிட்ட போய் மறுபடியும் சண்டை பண்ணாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ரூட்டுமே இல்லாம இஷ்டத்துக்கு அப்படியே பரந்த ஒரு 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 கன்டென்ட்டா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்க நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கேரக்டர வந்து எடுத்துறணும். அந்த கேரக்டருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து இருக்கணும். ஸோ அத வந்து அவங்க வந்து நிஜமாவே நடிச்சு காமிக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க்குடைய முதல் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விதத்தில பிக் பாஸ் அவர்களே இந்த டாஸ்க்க குடுத்து, பிரஜன் அவர்கள் வந்து ரொம்ப ஜாலியா, ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாப்ல. அதேபோல அமித் அவர்களுக்கு தர்மலிங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர குடுத்து, இவர் வந்து பயங்கர கோவக்காரரு. ஸ்டூடண்ட்லாம் வந்து சுத்தமா மதிக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப கடுமையா வந்து நடந்துப்பாப்ல ஸ்டூடண்ட் கிட்ட அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதேபோல வார்டனும் கடுமையா வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் குடுத்து, அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்து, நீங்க இப்படி தான் தல வாரணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கிளியரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாரிஃபை பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதில இம்ப்ரூவைசேஷன் வந்து பண்ற மாதிரி பிரஜன் அவர்கள் திக்கி திக்கி பேசுற விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, யாருமே அதுக்கு ஒரு அட்டெம்ப்ட்டே வந்து எடுக்கல. எக்ஸெப்ட் விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரையிலும். ஓகே. அவர் மட்டும் தான் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து திடீர்னு வந்து கோவப்படுற மாதிரி, திடீர்னு ஒரு வார்த்தை சொல்ட்டா மட்டும் அதையே திரும்ப திரும்ப சொல்லி, சொல்லி, சொல்லி கண்ணெல்லாம் பெருசாகி ஒரு பயங்கரமா கோவப்படுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா இம்ப்ரூவைசேஷன் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. செம்ம காமெடியாவும் வந்து இருந்தது. ஒர்க் அவுட் ஆச்சு. மத்தபடிக்கு எல்லாருமே வந்து லெட்டர் எழுதுறது, லெட்டர வந்து அங்கேருந்து இங்க பாஸ் பண்றது, இங்கிருந்து அங்க பாஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள மட்டும் தான் மறுபடியும் மறுபடியும் டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னா அத கேட்கக்கூடாது. டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து ரிப்ளை குடுக்கணும். அதுக்கு ஒரு கலாய போடணும். இதே மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடா வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்களே தவிர, அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா அத கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து அத யோசிக்கவே இல்ல. ரியலாவே சொல்றேன். ஸோ அது ரொம்ப அழகா இருந்ததுனால தான் விக்ரமுடைய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட்லயே நெறைய இடங்கள்ல வந்து காட்டப்பட்டது. ஸோ அது மாதிரி வந்து ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சிம்பிளா வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து லவ் லெட்டர் எழுதி அந்த பக்கம் வந்து போடுறது, பேப்பர தூக்கி போடுறதா, அதுக்கப்புறம் கனி அவர்கள் போயிட்டு ஸ்டாண்ட் அப்ல வந்து நில்லுங்க, அங்க போய் நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக சுபிக்ஷா அவர்கள் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து கால் வலிக்குது, உட்கார வச்சுக்கிட்டா மேடம் அப்படின்னு சொல்றது. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் மோட்ல வந்து போயிட்டு இருந்தது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, தமிழ் கிளாஸ் வந்து கனி அக்கா வந்து நடத்துனாங்க. ஓகே. ஸோ அப்படி நடத்தும்போது அமுது, நிலவு, மனம் அப்படின்னு சொல்லும்போது, நிலவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தோணுது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை அப்படின்னு ஒரு பாட்ட வந்து பாடுறாங்க. ஓகே. அதாவது பரவால்ல. நிலாது வானத்து மேலே, பல்லானது ஓடத்துக்கு கீழயே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்ட பாடுறாங்க. ஒரு தமிழ் வகுப்புல இந்த மாரிலாம் பாட்டு பாடலாமா? அப்படின்றத நான் இந்த ஸ்கூல்ல மட்டும் தான் நான் பார்க்குறேன். என்னதான் இது ஒரு டாஸ்க்கா இருந்தாலும், பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்க்குறாங்க. இது என்னதான் ஃபன்னா இருந்தாலும், ஸ்கூல பத்தி பேசும்போது,
அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10% அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்கூல் பசங்க பார்ப்பாங்க, இல்லை மற்றவங்களே பார்த்தாலே முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து இருக்கக்கூடாது. அது பார்க்க சில பேருக்கு காமெடியாக இருந்தாலும் பல பேருக்கு அப்படி இருக்காது அப்படின்றத சொல்ல வரேன். எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. யாருக்கு என்ன போய் சேரணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் தட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த சில பைத்தியங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறது, பேப்பரை தூக்கி இங்கேருந்து அங்கே ஏறிடுறது, அங்கேருந்து இங்கே ஏறிடுறது. இதை தவிர ஒரு கேரக்டர் லைனை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணி அது ஒரு அழகாக ப்ரெசென்டபுளாக காட்டலாம் அப்படின்றத சுத்தமாக யாருமே வந்து பண்ண கிடையாது. ஸோ இங்கே கமருதீன் அவர்கள் வந்து ஆல்ரெடி 2 பேர்கிட்ட லவ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்வதி போட்டு அடிக்கிறாங்க, இந்த பக்கம் அரோரா போட்டு அடிக்கிறாங்க. இதில் ஸ்கூல் டாஸ்க் வந்த உடனே வியானாவையும் அதில் வந்து சேர்த்துக்கிறாப்புல. ஓகேவா, வியானாவையும் கேர்ள் ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிறாப்புல. என்னையா யோ அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விளையாட்டுக்கள் தான் உள்ளர வந்து விளையாடிட்டு இருக்காங்களே தவிர பெருசாக ஓகே நமக்கு இது கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய திறமையை பார்த்தீங்கன்னா எப்படி காட்டுறோம் பாடுறா அப்படின்ற மாதிரி யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தட்ஸ் எனக்கு வந்து பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர் தூக்கி போட்டது, அதுக்கப்புறம் கிளாஸை கட் அடித்து வெளியே வந்துட்டு அந்த சேருக்கடியில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, பார்க்க கொஞ்சம் ரசிக்கும்படியாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கடுத்தா நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிச்சன் ஏரியாவில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்வதி வந்து போமா போய் படிமா, இல்லை போய் வந்து ஸ்கூலுக்கு போமா, கிளாஸுக்கு போமா அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை வந்து விடுறாங்க சாண்ட்ரா அவர்கள். ஆக்சுவலாக வந்து ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சில பசங்கள்லாம் வந்து கூப்பிட்றது சகஜமான ஒரு விஷயம் தான். பட் பார்வதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி அவர்கள் வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு வந்து கூப்பிட்டுருப்பாப்புல. ஸோ அப்பயே வந்து பார்வதி வந்து பிடிச்சி ஃபுல்லாக வந்து வான் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கூப்பிட்ற வேலாம் வச்சுக்காத, எனக்கு வெளியே அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து இருக்குது, ஆல்ரெடி என்னை அப்படி தான் வந்து கூப்பிட்ருக்காங்க, ஸோ அதனால் அந்த மாதிரி கூப்பிடாதப்பா எஃப்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வார்னிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜி வந்து கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு சாண்ட்ரா அவர்கள்கிட்ட இவங்க நிஜமாகவே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பொலைட்டாக தான் வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீங்கள் மேடம்னு சொல்லுங்கள், வசந்தி மேம்னு சொல்லுங்கள், இல்லை வசந்தி அம்மானு சொல்லுங்கள், ஆனால் ஆன்ட்டின்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் சாண்ட்ரா அவர்கள் மறுபடியும் அதே மாதிரி சொல்லும்போது பயங்கரமாக காண்டாயிடுறாங்க பார்வதி. இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க சாண்ட்ராக்கா அப்படின்னு சொல்லி உடனே கேரக்டர் விட்டு வெளியே வந்து சாண்ட்ராக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்கல, வெளியே வந்து என்னை நிறைய தடவை அந்த மாதிரி சொல்லி வந்து கலாய்ச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. எஃப்ஜே வந்து சொல்லும்போது கூட நான் அவங்ககிட்ட சொல்லி கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டேன், தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, செய்யாதீங்க, எனக்கு வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொல்லும்போது அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து ஓகே இது ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து போகுது, சரிங்க நான் சொல்ல மாட்டேன் சாரி ஒரு அக் கொடுங்கலாம் வந்து கிட்ட வந்து போனாங்க பார்வதி கிட்ட. பட் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சே கொடுக்காம தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியும் பேசுகிறாங்க இல்லையா, ஸோ அதனால் பயங்கரமாக காண்டாயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமிஸ்லாம் வந்து பார்ப்பீங்களே, ட்ரோல் வீடியோ ரோஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்கை போட்டு முகமெல்லாம் அப்படியே ரெட் கலராக மாறும், ஒரு எவில் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்வதியோட முகமெல்லாம் மாறந்து நான் வந்து பார்த்தேன். எனக்கு என்னென்னா பார்வதி இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க, ஓகேவா, ஆல்ரெடி நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டோம், போதும், நான் இந்த எஃபெக்ட்லாம் போதும், ஒரு 80 நாள் தாண்டிடலாம், இதுக்கிடையில் ஏதாவது ஒரு வாரம் மாட்டுச்சு அப்படின்னா வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்றதுனால எல்லாரும் போய் அவங்களே சீனிட்டு இருக்கிறீங்க. இல்லை பார்க்கலாம் இருங்கடா, ஒரு நாள் எங்கள் அக்கா திரும்பி வருவாங்கடா, கம்பேக் கொடுப்பாங்க, அப்போ எல்லாரையும் வச்சு பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக தான் இருக்கும். பட் என்னமோ தெரியல, கொஞ்சம் அடங்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செம்ம ஃபன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்மையாக நம்ம கானா வினோத் செம்மையாக ஒரு பாட்டு பண்ணாருங்க, பயங்கரமாக வந்திருந்தது. ஸோ அதை நான் வந்து திரும்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் போய் கண்டிப்பாக இது முடிஞ்ச உடனே எபிசோடு வந்து பார்க்க போகிறேன். அது மட்டும் முடிஞ்சால் கட் பண்ணி எடுத்து என் ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்க போகிறேன், ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சு மீன்ஸ் ஸ்கூல் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லாம் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. யாருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அமித் அவர்களுக்கு தான் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. அதாவது தர்மலிங்கத்துக்கு. ஓகே, டோன்ட் கம் டு ஸ்கூல் அப்படின்னு எழுதுகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வராதிங்க, யூ லுக் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எவில் ஃபேஸ் எல்லாம் வந்து வரைஞ்சி ஒரு மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. யூ லவ் வார்டன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது பார்வதிக்கும் அமித்துக்கும் ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யூ லவ் வார்டன்
ஃப்ரம் லவ்லி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஷூவெல்லாம் எடுத்து அந்த பெட்டுக்கு பின்னாடிலாம் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான விளைவுகள் நாளைக்கு இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி க்யூட்னஸாக சில விஷயத்த வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கூடிய. இப்போ பாருங்கள், அந்த ஒரு விஷயம் டைலாக் இல்லை, சண்டை போடல, எதுவுமே வந்து பண்ணல. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எபிசோடில் ப்ரெசன்டபுளாக வந்து இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா அது ரொம்ப அதாவது தன்னிச்சையாக வந்திருக்கு. அதை விட்டு கச்ச 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 கச்சான்னு கத்திக்கிட்டே சுபிக்ஷா எத்தனையோ விஷயங்கள் வந்து பண்ணாங்க. இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் லைவில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த தமிழ் கிளாஸில். ஆனால் ஒரே ஒரு சில விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாவை பற்றி வரவே இல்லை. சுபிக்ஷா மயக்கம் போட்டு விழுந்தது, அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் மெரிச்சது, சைக்கிள் மெரிக்கும் போது இவங்க போய் பிடிச்சது, இதில் எதுவுமே வரல. சைக்கிள் மெரிச்சது மட்டும் அந்த சும்மா அப்படி போகல அந்த ஷாட்டு அந்த மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்டாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு எதுவுமே வரல. ஸோ இதுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணி பார்ப்பாங்களே, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு டே இப்படி சொதப்பிட்டோம், நாளைக்கு இருந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபைனலி அமித்தோடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால் வீட்டிலேருந்து கேக்கெல்லாம் வந்திருந்தது. செம்மையாக ஹாப்பி ஆகிட்டார் அவர் சொல்லப்போனால். ஸோ அந்த கேக் வந்து உடனே எல்லாருமே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து பயங்கரமாக பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாட்டெல்லாம் வேறு பாடியிருந்தார். அது செம்ம அட்டகாசமாக வந்திருந்தது. அதோட எபிசோடு வந்து முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கான எபிசோடில் ரசிக்கும்படியாக நடந்த சில விஷயங்களை பற்றி மட்டும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வாய் பயங்கரமாக கொதலுது. அது ஏன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக வந்து புரியல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.